வணக்கம் நண்பா. நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரவுத்தர் ரூபாயை நமக்கு இந்த படத்தோட மூவி தான் பார்க்க போகிறோம். இந்த படம் தமிழ் டப்பிங்கில் அவைலபிள் தான் இருக்குது. இந்த படத்தோட ஒன்லைன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஹீரோயினுக்கு ப்ரொமோஷன் கோவாவில் கிடைக்குது. அதனால இங்கேருந்து எல்லாம் கிளம்பி கோவா கிளம்புறாங்க. ஸோ அப்போது தங்கச்சி மட்டும் கூட்டிகிட்டு போகிறாங்க. அங்கே தங்கச்சியோட பாய் ஃப்ரெண்டுமே வந்துட்டு தேடி வந்துடுறாப்புல. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பாய் ஃப்ரெண்டு திடீர்னு மயக்கம் போட்டு கிடக்குறான். தங்கச்சி பத்திரி அடிச்சுட்டு போய் அக்கா இந்த மாதிரி வந்துட்டு என்ன பார்க்க வந்து இப்படி கிடக்குறாங்கன்னு கூப்பிட்டா திடீர்னு ஆளை காணாம போயிட்டாங்க. சரி நம்ம தங்கி இருந்த இடத்துல தேடினா ஆள் காணும். சரி பக்கத்தில் ஒரு வில்லா இருக்கு அங்கே போய் தேடுவோம் அப்படின்னு அங்கே போய் தேடுறாங்க. அவனோட ஃபோன் மட்டும் அங்கே கிடக்குது. அப்போ இவன் தான் ஏதோ பண்ணிட்டான்னா அந்த வில்லால ஒருத்தர் இருக்கிற மேலே சந்தேகமும் படுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த ஃபோனில் ஒரு ரெக்கார்டட் வீடியோ இருக்கு. அவனை இவர் வந்துட்டு அடிச்சு துன்புறுத்தி வந்துட்டு ஒரு இடத்துல போட்டிருக்காங்க. ஸோ அந்த அதுக்கப்புறம் இவங்க அந்த ஒரு ஆள்கிட்ட இருந்து அந்த வில்லாலேருந்து எப்படி தப்பிச்சு வந்தாங்க, அவையே இப்பெல்லாம் நடந்துக்கிறாங்க. அதெல்லாம் படத்தோட மீதி கதையா இருந்தது. படத்துல தமிழ் டப்பிங் அப்படிங்கிறது ஓகேவா இருந்ததுன்னு சொல்லலாம். த்ரூ அவுட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்குள்ள இவங்க போறது, இந்த வீட்டுல நடக்கக்கூடிய விஷயங்கள், இவர் யாரா இருந்தாலுமே கொலை பண்றது, அது பொண்டாட்டி ஆகட்டும் பையனாகட்டும், இவங்களே கொலை பண்றாருன்னா இவர் எவ்வளவு பெரிய சைக்கோவா இருக்கணும், இவருக்கு பின்னணி ஸ்டோரி என்ன அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு நீட்டா பிரசன்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல இவங்க வீட்டுக்குள்ளேயே சுத்தி சுத்தி விளையாண்டுட்டு இருக்கிறது, அவரு வந்துட்டு அவரு இஷ்டத்துக்கு வந்துட்டு போலீஸ் அடிக்கிறது, என்னென்னமோ பண்றது அப்படின்ட்டு, இது ஒரு மென்டல் கண்டிஷனுங்க. இது வந்துட்டு ஒரு மெடிக்கலா வந்துட்டு ட்ரீட் பண்ண வேண்டிய விஷயம் அப்படின்னு கடைசி கிளைமேக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அசால்ட்டா வந்துட்டு முடிச்சு விட்டானுங்க. என்ன பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஒரு சுமாரான படமா இருந்தது. அதே மாதிரி படமே இப்படி ஒரு சுமாரா போயிட்டு இருக்கும்போது கடைசி கிளைமேக்ஸ்ல 2 சாங்லாம் நடுவில் வச்சு விட்டானுங்க பாருங்க. ஸோ ரொம்ப பொறுமையை சோதிச்சிட்டானுங்க. நீங்க இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி போச்சுன்னு நம்மளோட கமெண்ட் செக்ஷன்ல வந்துட்டு தட்டி விட்டுருங்க. நன்றி, வணக்கம்.